நம்ம 10 ரூபாய் நோட்டில் இருக்க அதே அந்த 8 கால்களோட இருக்க சக்கரம் இந்த சக்கரம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் உங்கள் சசி பேசுகிறேன். நாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒடிசாலேயே ரொம்ப ஃபேமஸான கோனார்க் சன் டெம்பிள் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த டெம்பிளுக்கு எப்படி வரணும், இப்போ டிக்கெட் சார்ஜெல்லாம் எப்படி இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸையும் பார்க்கலாம். நாம் பார்த்தீங்கன்னா பூரி ஜெகநாத் தரிசனம் சூப்பராக பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம பக்கத்தில் இருக்க பூரி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கோம். பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு நம்ம அடுத்து இங்கே பூரியில் இருக்க நம்ம சூப்பரான பிளேஸ் போக போகிறோம். நாம் தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கோன்னு சொன்னால, இப்போ போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நிறைய கடையில் இந்த மாதிரி ஸ்வீட் வச்சுருக்காங்க. இது வந்து காஜு, இது பேர் எப்படின்னா நம்ம வறுக்கி ரஸ்கில் இருக்குல்ல அந்த மாதிரி அதிலே வந்துட்டு ஸ்வீட்டில் பண்ண அப்படி இருக்கும். அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. கிலோ வந்து 140 தான் சொன்னாங்க. 140 வீட்டுக்கு 1 கிலோ யார் வாங்கிட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் மட்டும் வாங்கினேன். நல்லாயிருக்கு. ஒரு பிஸ்கட்டு வந்துட்டு அப்படியே சுகர் சிரப்பில் பண்ண அப்படி இருக்கும். அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. இன்னும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் கோவில் தரிசனம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஆட்டோவில் இன்னொரு ஆட்டோ பிடிச்சி இப்போ வந்து பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கோம். நாம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. இந்த 8th பிளாட்ஃபார்மில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கோனார்க் போகிற பஸ்ஸில் வரும். ஆனால் இன்னும் பஸ் வரும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கோனார்க் பஸ் வந்துருச்சு. இல்லை இறங்கிட்டு இருக்காங்க. இறங்கினோடனே நம்ம ஏற போகிறோம். நாம் பூரியிலேருந்து கோனார்க் போக பஸ் ஏறியாச்சு. ஃபஸ்ட் சீட்டில் உட்காந்துருக்காங்க. கோயில் எப்படி இருந்துச்சு? வர்றதுக்குள்ளே செம்ம வெயில் ஃபுல்லாக ஷாலு தண்ணிலாம் எடுத்துருவாங்க. பயங்கரமாக வெயில் அடிக்குதுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நாம் வந்த பஸ்ஸுங்க. நாம் வந்துட்டு பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. இப்போ நாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோனார்க் பஸ் ஸ்டாப். நாம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கிட்டு இப்போ கோனார்க் டெம்பிள் போயிட்டுருக்கோம். நம்ம மகாபலிபுரம் மாதிரியே சுற்றி 2 சைடும் ஃபுல்லாக கடைங்க. எல்லாம் இந்த பீச் சைடில் இருப்பாங்களா அந்த மாதிரி இந்த பேகு அது இது அந்த மாதிரி பொருட்கள் தான். போயிட்டே இருக்கோம் நாங்கள் நடந்து. நாம் ஸ்ட்ரைட்டாக இந்த பக்கம் வந்தோன்னா டடா சூப்பரான சன் டெம்பிள். நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து வந்தோடனே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்குது. சன் டெம்பிளுக்கு நம்மளுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா 40 ரூபீஸுங்க. அண்ட் ஃபாரினர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 600. இங்கே சன் டெம்பிள்லேயே பார்த்தீங்கன்னா லைட் அண்ட் சவுண்ட் ஷோ நடத்துகிறாங்க. அதுக்கு வந்து நம்ம தனியாக டிக்கெட் வாங்க 50 ரூபீஸ். அது பார்த்தீங்கன்னா ஈவினிங் 7:30 தான் ஸ்டார்ட் ஆகும். 7:30 to 8:10. சண்டே மட்டும் லீவு போல். நாம் டிக்கெட் வாங்கியாச்சுங்க. டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே போயிட்டு அந்த சன் டெம்பிளை பார்க்க போகிறோம். டிக்கெட் அங்கே வாங்கிட்டு அப்படியே அதோட நடந்து டெம்பிள்குள்ளே போக போகிறோம். அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் ஃபீமேல் அண்ட் மேல்ஸ் 2 பேர்த்துமே கொடுத்துருக்காங்க. இது முன்னாடி பார்க்குறதுக்கு வந்து ஒரு செம்ம லுக்கோட பயங்கரமாக இருக்குங்க. இந்த கோனார்க் சன் டெம்பிள் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவோட ஹெரிட்டேஜ் சைட்டில் ஒன்று. அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக மெயின்டைனும் பண்ணியிருக்காங்க. டிக்கெட் அதனால தான் 40 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு நம்ம ஆஃப்லைன் டிக்கெட் வாங்கிட்டோம்னா இந்த 1, 2, 3, 4 வரைக்கும். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோன்னா 6, 7, 8, 9. நம்ம டிக்கெட் செக்கிங் முடிச்சுட்டு உள்ளே வந்தாச்சு. நம்ம எல்லா யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்லேயும் இருக்க மாதிரி இதோட ஹிஸ்ட்ரி இங்கே இருக்குது. பார்க்கலாம் அதோட ஹிஸ்ட்ரி என்னன்னு. நம்ம சன் டெம்பிளோட ஹிஸ்ட்ரி இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ், ஒடியா, அப்புறம் ஹிந்தி, ஒடியா, அப்புறம் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா
இதை வந்து ஹெரிட்டேஜ் சைட்டை அனௌன்ஸ் பண்ணதுக்கான ஒரு அத்தாட்சி மாதிரி இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். சன் டெம்பிளோட என்டையர் மேப் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க எலிஃபேண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அந்த காலத்தில் யானைலாம் அங்கே வச்சுருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேலே ஹார்சர்ஸு கிச்சன்லாம் இருக்குது. முக்கியமாக மெயினாக சென்டர் வந்து இந்த சன் டெம்பிள், அதை சுற்றி தான் மற்ற ரூம்லாம் இருக்க மாதிரி கட்டியிருக்காங்க. பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்மள ரூல் பண்ண டைமில் இந்த சன் டெம்பிளோட நிக் நேம் பார்த்தீங்கன்னா பிளாக் பக்கோடான்னு வந்து ஒரு நிக் நேம் வச்சு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்துட்டு இந்த சன் டெம்பிள் இருக்கிற எல்லா கற்களுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் ஸ்டோனுங்கிற கருப்பு கற்களில் தான் கட்டப்பட்டது. நம்மளுக்கு கலர்லேயே பார்த்தீங்கன்னா பாருங்கள் டிஃப்ரெண்ட் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக் கலரில் தெரியும். இங்கே இருக்க முக்கால்வாசி கல் வந்துட்டு அந்த பிளாக் ஸ்டோனில் தான் கட்டியிருக்காங்க. இந்த கோனார்க் சன் டெம்பிள் பார்த்தீங்கன்னா 13ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க. நரசிம்ம தேவா ஒன்கிற ஒரு மன்னரோட ஆட்சி காலத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்து கட்டியிருக்காங்க. இன்ன வரைக்கும் அந்த கோவில் வந்து பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு. நம்ம பார்க்கலாம் உள்ள போய் என்னென்னலாம் இருக்குன்னு. ஒடிசாவோடைய ஆர்கிடெக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாகாரா ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. அதாவது கீழே வந்து ஒரு பேஸ் கொடுத்து அதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா கோவில் வந்து கட்ட ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம தமிழகத்தில் வந்துட்டு திராவிட ஆர்கிடெக்சர்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி இங்கே ஒடிசாவோட கோவிலில் பெரும்பாலான கோவில்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா பூரி ஜெகநாத், அப்புறம் லிங்கேஸ்வர கோவில், நிறையா கோவில் இங்கே இருக்குது ஒடிசாவில். அது எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த நாகாரா ஆர்கிடெக்சரில் தான் கட்டியிருப்பாங்க. நாம் டெய்லியும் யூஸ் பண்ணுற நம்மளோட 10 ரூபாய் நோட்டுக்கும் இந்த சன் டெம்பிளுக்கும் வந்து ஒரு சம்மந்தம் இருக்குது. நான் அடுத்து அதுதான் காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்க்கலாம். நாம் 10 ருபீஸ் நோட் வந்து எவ்வளோ டைம் பயன்படுத்தியிருப்போம்ல, அதில் நீங்கள் பின்னாடி பார்த்துருக்கீங்களா கோனார்க் சன் டெம்பிள் இருக்குது. அந்த சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா கோனார்க் சன் டெம்பிள் தான் இருக்குது. நம்ம 10 ரூபாய் நோட்டில் இருக்க அதே அந்த 8 கால்களோடு இருக்க சக்கரம் இந்த சக்கரம் தான். நம்மளோட ஹம்பி வீடியோ உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கான்னு தெரில. நம்ம அது போய் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸில் இருக்க அந்த ஸ்டோன் சேரியாட் இருக்கும்ல, அது பார்த்துருப்போம். அண்ட் வந்து இப்போ 10 ருபீஸில் இருக்க இந்த சக்கரம் பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து 500 ருபீஸில் நம்ம ரெட் ஃபோர்ட் வந்து ஆல்ரெடி போயிருக்கோம். இது மூணு தான் இப்போதைக்கு நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து வேறு ஏதாவது சான்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக மற்ற நோட்ஸில் இருக்கிறதையும் நம்ம பார்த்து அந்த பிளேஸை போய் அந்த நோட்டில் இருக்கிறத டைரெக்டாக பார்ப்போம். இந்த சன் டெம்பிளை சுற்றியும் பார்த்தீங்கன்னா அந்த சக்கரம் இருக்குங்க. நம்ம மேப்பில் பார்த்தோம்ல சாயா தேவி டெம்பிள் பேக் சைடில், டெம்பிள் எல்லாம் அழிஞ்சிருச்சு, ஒன்லி பேஸ் மட்டும் தான் இருக்குது. நடுவில் சிலை இருக்குது. அது சூரிய பகவானா இல்லை இந்த கோவிலை கட்டின நரசிம்ம வருமானம் தெரியலங்க.
கோனார்க் சன் டெம்பிள் பார்த்திங்கன்னா அழிஞ்சிக்கிட்டு வர ஒரு மானுமெண்ட்ஸில் ஒன்றுங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க வீடியோலேயே வந்து நிறையா பிளேஸ் வந்து ஆல்ரெடி டேமேஜ் ஆகி தான் இருக்குது. மிச்சம் கொஞ்சம் இருக்கிறத வச்சு தான் நம்ம வந்துட்டு அதை யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட் மாதிரி அதை ரெடி பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே நம்ம இந்தியன் ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய சல்யூட் கொடுக்கணும். ஏன்னா வந்துட்டு எந்த அளவு அதை ப்ரிசர்வ் பண்ண முடியுமோ அந்த அளவு ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணி அவங்களால முடிஞ்ச அளவு அதை மெயின்டைன் பண்ணி அது ஒரு மானுமெண்ட்டாக வச்சுருக்காங்க. அதுக்கு நடக்கிறதுக்கு அந்த கேட்லாம் போட்டு நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நாம் சன் டெம்பிள் பார்த்துட்டு கோனார்க் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. டேரெக்டாக நம்மளுக்கு வந்து புவனேஸ்வர் போகிறதுக்கு பஸ் இருந்துச்சு, அதில் ஏறி உட்காந்தாச்சு. இப்போ இன்னும் டிரைவர் கண்டக்டருக்காக வெயிட்டிங். நாம் பார்த்தீங்கன்னா கோனார்க்கில் பஸ் ஏறிட்டு இப்போ புவனேஸ்வர் ரீச் ஆயாச்சுங்க. இப்போ தான் வந்துட்டு நாங்கள் பஸ் விட்டு இறங்கி ரூமுக்கு போயிட்டுருக்கோம். சும்மா இந்த நோட்டீஸ் கொடுத்தாங்க, பிரியாணி நோட்டீஸ், அதை பார்த்துட்டே போயிட்டுருக்கோம். இங்கே தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா டின்னர் வாங்கியிருக்கோங்க. பிரியாணி வந்து நிறைய சூப்பு கடை, அந்த கடை இந்த கடை ஏகப்பட்ட கடை இருக்குங்க. நீங்கள் இங்கே வந்து இருந்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஸ்டே பண்ணிக்கோங்க. இங்கேயே நிறையா ஃபுட் ஷாப்பு, ஷாப்பிங் பண்ணுற ஏரியாவில் நிறையா இருக்குது. இது ஃபுல்லாகவே அந்த சூப் இருக்க கடை தான். எவ்வளோ க்ரௌட் பாருங்கள். கைஸ் உண்மையாலுமே வந்து புவனேஸ்வர் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு கைஸ். ஏன்னு தெரில, நாம் வந்து எப்பயுமே நார்த் ஸ்டேட் வரும்போது எப்படி இருக்கும் அந்த ஒரு பயம், அது எல்லாமே வந்துட்டு நார்த் ஸ்டேட் வரமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் புவனேஸ்வர் வந்து நம்ம ஊர் மாதிரி தாங்க இருக்குது. இல்லை லாங்குவேஜ் மட்டும் தான் கம்ப்ளீட்டாக டிஃபர். அதுவும் இங்கே ஹிந்தியும் ஒழுங்காக பேசுறதுல எல்லாம் வந்துட்டு அது என்னது ஒடியாவா சம்திங் அந்த லாங்குவேஜ் தான் பேசுகிறாங்க மேக்ஸிமம். ஆனால் வந்து நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது, ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. புவனேஸ்வர் அது ஸ்பெஷலாக சொல்லணும்னா நல்லாவே இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஊரும் எனக்கு. இன்றைக்கி நாம் பார்த்த இந்த கோனார்க் சன் டெம்பிள் வீடியோ கண்டிப்பாக எனக்கு பிடிச்சிருக்கும். நம்மளே வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். நம்ம காலையில் பார்த்த அந்த பூரி ஜெகநாத் டெம்பிள் வந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்குது. நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பூரி ஜெகநாத் கோயிலுக்கு வரீங்கன்னா, ஏன்னா சார்தாம் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்துட்டு அந்த சார்தாம் யாத்திரைலாம் போவீங்க. ஸோ அப்போ சார்தாம் யாத்திரை வந்தீங்களாவோ இல்லை பூரி ஜெகநாத் கோவிலுக்காக வந்தீங்கன்னாவோ ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தான் வந்துடுங்க. வந்து நம்ம சூரிய பகவானையும் பார்த்துருங்க. நம்ம 10 ருபீஸ் நோட்டில் இருக்க சக்கரத்தையும் பார்க்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் நம்ம ஒரு சூப்பரான பிளேஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.